ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நான் ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இது வந்து எப்போவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ள சாட்சிகள் தான். நான் வந்து சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு 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 எனக்குள்ளேயே அந்த சாட்சி நினச்சி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்களும் உங்ககிட்டையும் நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆண்டவன் என்னோடு பேசினபடியாக நான் அந்த சாட்சி உங்களோடு சொல்கிறேன். ஒரு 7 இயர்ஸ் மேலே ஒரு வீடு ஒத்திக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடு வந்து மொட்டை மாடி நல்ல பெரிய மாடியாக இருந்தது. அப்போ நான் ஒன்று மாடி தோட்டம் ஆரம்பித்தேன். மாடி தோட்டம் ஃபுல்லாக செடியாக வச்சுருந்தேன். பக்கத்து பிளாட் என்ன அப்படின்னா, வீடு கெட்டுறதுக்காக எல்லாமே உடச்சி போட்டிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பிளாட்டில் வந்து ஒரு 10 வேப்ப மரம் இருக்குது. பெரிய பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மர கிளைகள் எல்லாமே எங்கள் மொட்டை மாடியில் தான் இருக்கும். 1 மணிக்கு மேலே போனால் கூட நிழல் தான் இருக்கும். வெயில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, அந்த அளவுக்கு நிழல். அப்போ அது வந்து எனக்கு செடிக்கும் ரொம்ப யூஸாக இருந்தது. கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் கிடைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்போது வந்து நான் டெய்லியும் மண் அள்ளுவேன். ஏன்னா எல்லாம் பாக்கெட் செடியாக வாங்கிட்டு வந்தால் மண் வேணும். அப்போது அந்த வேப்ப மரம், ஒவ்வொரு வேப்ப மரம் அடியிலையும் அந்த வேப்ப இலைகள்லாம் விழுந்து மக்கி இப்படி மண்ணோட மண்ணாக மக்கின அது உரம் தானே அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி போய் ஒவ்வொரு வேப்ப மரம் மூட்லையாகவும் ஒவ்வொரு வாளியாக அள்ளிட்டு கொண்டு வந்து மேலே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து மரத்தோடைய கிளைகள் வந்து ரொம்ப தாழ்ந்துடுச்சு. தாழ்ந்தோடனே போகவே முடியல, தலை தட்டுது. அப்போது ஐயோ, என்கிட்ட அருவா இல்லை. ஒரு அருவா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்ட கேட்டேன். அருவா இருந்தால் கொடுக்கலன்னு. அருவா இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அருவா இல்லாத வீடா? அருவா இல்லைன்ட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள மக்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துருவாங்க. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க. ஐயோ, அறுத்துட்டே கொஞ்சோண்டு சுண்ணாம்பு வைங்களேன். சுண்ணாம்பு இல்லையே, அந்த 4 கடை தள்ளி போங்க, அங்கே சுண்ணாம்பு இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு உலகம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருவா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன செய்யன்னு தெரியல. அதான் தலை தட்டுது, என்னால் போக முடியல. என்ன செய்ய, அருவா இல்லையே, என்ன ஆண்டவர், அருவா இல்லையே, எனக்கு அருவா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு அன்னைக்கு மண் அள்ளதுக்கு கிளம்புனேன். இப்போ லைன் ஃபுல்லாக அள்ளிட்டு வந்தேன். அன்னைக்கு என்னென்னா போகிற வழியில் ஒரு வேப்ப மரம் உண்டு. சரி, இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல அள்ளுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மம்பட்டியை வச்சு இப்படி கொத்தி இப்படி தான் இழுத்தேன். டங்குன்னு ஒரு சவுண்டு கிடச்சி. என்னது டங்குன்னு கேட்க அப்படின்னு சொல்லி 2வது ஒரு கொத்துனேன். அருவா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கைப்பிடியோட எதுவுமே டேமேஜே ஆகலை. அருவா வேணால் நான் காட்டுறேன், என்கிட்ட இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். கைப்பிடியோட ஒரு அருவா கிடக்குது. நல்ல பெரிய அருவா. எனக்கு ஒன்றுமே ஓடல. ஈசப்பா, அருவா எனக்கு கிடச்சிட்டு, இது பெரிய உயிருள்ள சாட்சி. அருவா எனக்கு கிடச்சிட்டாக்குன்னா அருவாவில் எடுத்து வாளிக்குள்ள வச்சு மண்ணெல்லாம் போட்டு அள்ளி கொண்டு வீட்டில் அருவா நல்லா கழுவி இது பண்ணி அதுக்கப்புறம் சாணி பிடிச்சி என்னுடைய கொப்புகள்லாம் வெட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவன் எனக்கு அற்புதமாக எனக்கு அருவா கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அருவா இன்னும் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.